Hi friends, welcome to our channel Hungry Junction. இன்னைக்கு நம்ம சென்னை ஸ்பெஷல் சைதாப்பேட்டை வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வடை செய்கிறதுக்கு 150 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கூட ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா நான் 4 எடுத்துருக்கிறேன். இது சின்னதாக இருக்கிறதுனால 4 எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு, பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பு மாவை பக்கோடா மாதிரி உதிரியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடையை 3 மெத்தடில் செய்யலாம். இதே மாதிரி பொரிச்சும் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு உதுத்தும் செஞ்சுக்கலாம். அடை மாதிரி தட்டியும் செய்யலாம். பக்கோடா மாதிரி நல்ல மொறுன்னு வேக வைக்க வேண்டாம். லைட்டாக கலர் மாதிரி கொஞ்சம் மொறுன்னு வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெயில் 3 நிமிஷத்துலேயே வெந்து கலர் மாறி வந்துடும். அந்த சமயம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வடை மாதிரி பொரிச்சு எடுத்து உதுத்தும் செஞ்சுக்கலாம். வடைக்கறிக்கு மசாலாவை வறுத்து அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் கசகசா, 5லிருந்து 6 முந்திரி பருப்பையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு ஆறுனதும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கறி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதனுடைய பச்சை வடையெல்லாம் நல்லா போகும். இப்போ 3லேருந்து 4 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்புக்கு தண்ணி நிறைய சேர்க்கணுங்க. ஏன்னா நம்ம வடையை போட்டதும் வடை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி குழம்பு திக்காக ஆயிருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வடையெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன பீஸாக செஞ்சதுனால இதை இப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் வடை மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா சின்ன பீஸாக பிச்சு சேர்த்துக்கோங்க. வடை சேர்த்து 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, நம்ம வடைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, இடியாப்பம், பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஹங்க்ரி ஜங்ஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.